Come and fly away with me. Come and fly away with me. Hello guys, welcome back to the channel. நான் அருண். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ. நான் என் வீட்டில் வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு உண்டான ரெசிபி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இன்க்ரீடியன்ஸை அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் பண்ணிக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 kg சிக்கன் மீடியம் சைஸில் சாப் பண்ண ஆனியன் 3, மீடியம் சைஸில் சாப் பண்ண டொமேட்டோ 2. ஸோ இதில் பெப்பர் 4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகா, 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லிக்கு தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு பேனை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்து வர கொத்தமல்லி போட்டு லைட்டாக வணக்கிக்கோங்க. அது கூட 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட வந்து பெப்பர், சோம்பு, சீரகம் 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதை வதங்கினதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இல்லை சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இந்த சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணுங்கள். சாப் பண்ணி இந்த தக்காளியை ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதாக வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சூடாடினதுக்கப்புறம் அதை வந்து பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வதங்கின வெங்காய தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ பேனில் லைட்டாக ஆயில் விட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. சிக்கன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த முன்னாடியே ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணுங்கள். சப்போஸ் சால்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியானா கொஞ்சம் தண்ணி வந்து மீடியமாகவும் நல்லா ஓரளவுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள்.
ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes சிக்கன் வேகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ சிக்கன் வந்தோடனே அதில் கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி. ஓகே கைஸ், இப்போது பெப்பர் சிக்கன்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.